அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்று திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. நமஸ்காரம். குரு தொலைக்காட்சி மூலம் நடத்தப்படும் மார்கழி மகோத்சவத்துக்கு உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் மிகவும் முக்கியமான ஒரு அர்த்தத்தை ஆண்டாள் திருப்பாவையிலே சொல்லி உள்ளதை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் அடையக்கூடிய புருஷார்த்தங்கள் 3 என்று சொல்லப்படுகின்றன. இந்த உலகத்தையே தாண்டினால் சம்சாரம் என்கிற இந்த துக்கச் சுழலிலிருந்து வெளியே புறப்பட்டோம் என்றால் அது மோக்ஷம் என்கிற 4வது புருஷார்த்தமாக சொல்லப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்ற இந்த 3ஐயும் இந்த உலகத்திலேயே நாம் அடைந்து அனுபவிக்கலாம். அதிலே அறம் என்பது வேதம் சொன்னபடி செயல்களை செய்து அதன் மூலம் புண்ணியத்தை சம்பாதிப்பது. அந்த புண்ணியம் நமக்கு பிற்காலத்தில் ஆனந்தத்தை அளிக்கும். செல்வம், அர்த்தம் என்பது பணம் அல்லது நிலம், மாடு கன்றுகள், தானியங்கள் இதை போல வெவ்வேறு வடிவத்திலே காணப்படுகின்றன. அவற்றை கொண்டோம் என்றால் அதை கொண்டு தர்ம காரியங்களை செய்யலாம் அல்லது நாம் ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி அவற்றை அனுபவித்து ஆனந்தப்படலாம். ஆகவே அறம், பொருள் இந்த 2மே நேரடியாக ஒருவனுக்கு சுகத்தை கொடுக்கவே முடியாது. பணம் இருக்கிறது என்பதனாலேயே ஒருவர் மகிழ்கிறாரா என்ன? பணம் இருக்கிறது அதனால் நான் ஆசைப்பட்டதை வாங்கலாம், பணம் இருக்கிறது அதனால் வேண்டிய இடத்துக்கு செல்லலாம் என்கிற ஏதோ ஒரு எண்ணம் தானே. பொதுவாக சில பொருள்களைத்தான் பார்த்தவுடனே நமக்கு ஆசை வரும். இப்போ சக்கரை பொங்கல் என்று ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை பார்த்த உடனே இதை உண்ண வேண்டும், இதில் இருக்கிற இனிமையை சுவைக்க வேண்டும்னு ஆசை ஏற்படுகிறது. ஆனால் பணத்தை பார்த்தால் சாப்பிடணுங்கிற ஆசை வராது, முகர வேண்டும் என்கிற ஆசை வராது, இதை கேட்டு பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை வராது. இதை கொண்டு நல்ல தின்பண்டங்களை வாங்கி சுவைக்க வேண்டும், இதை கொண்டு நல்ல இசை கருவிகளை வாங்கி இசை கேட்க வேண்டும், இதை கொண்டு அழகான காட்சிகளை காண வேண்டும் என்று தானே பணங்காசை வைத்து கொண்டால் தோன்றும். அப்ப தர்மமும் அர்த்தமும் காமத்தையும் மோட்சத்தையும் அடைவதற்கு வழிகளாகத்தான் இருக்கின்றன. தர்மமோ அர்த்தமோ இட் இஸ் நாட் அன் எண்ட் அப்படின்னு சொல்லுவா. மீன்ஸ் எண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாளோ இல்லையோ, மீன்ஸ்னா வழி, பாதை, எண்டுனா கோல், அடைய வேண்டிய கடைசி இலக்கு. செல்வமோ தர்மமோ புண்ணியமோ இலக்காக இருக்க முடியாது. இதை கொண்டு மற்ற இலக்குகளை நாம் அடையலாம். அது என்ன இலக்கு? இந்த உலகத்தில் நாம் அறத்தையும் பொருளையும் வைத்து எந்த இலக்கை அடைய முடியும் என்றால் அதுதான் 3வதாக சொல்லப்பட்டுள்ள இன்பம் என்கிற இலக்கு. இன்பம் என்கிற சொல்லாவது நமக்கு எளிமையாக புரிந்துவிடும். சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா இன்னும் கான்ட்ரவர்ஷியல். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம்னு சொல்லுகிறார்களோ இல்லையோ. என்ன சுவாமி, காமம் என்று ரொம்ப தாழ்ந்த சொல்லாயிற்றே, அதை போய் இப்படி பிரயோகிக்கிறார்கள் என்னால் சம்ஸ்கிருத சொல்லான காமம் என்கிற சொல்லுக்கு அப்படி தவறான பொருள் எதுவுமே கிடையாது. காமம் என்றால் ஆசை என்றுதான் பொருள். அது எந்த ஒரு குறிப்பிட்ட ஆசையோ குறிப்பிட்ட சுகத்தையோ அந்த சொல் குறிப்பிடவே இல்லை. நாம் உலக வழக்கத்தில் காமம் என்றால் வேற ஒன்று, ஆண் பெண் சுகம்னு வச்சுருக்கோமே தவிர காமம் என்கிற பொது சொல்லுக்கு ஆசை அல்லது ஆசைப்புக்கு விஷயமான பொருள், எந்த பொருளை ஆசைப்படுகிறோமோ அதை காமம்னு சொல்லுவதுண்டு. ஆசையை காமம் என்று சொல்லுவதுண்டே தவிர தனியாக ஒரு குறிப்பிட்ட ஆசையை அல்ல. அதனால்தான் தமிழில் ரொம்ப சுலபம், இன்பம் என்று சொல்லிவிட்டார்கள் பாருங்கள். உலகப் பொருள்களை அனுபவித்து நாம் என்ன இன்பத்தை அடைகிறோமோ அதுதான் காமம், இன்பம் என்கிற 3வது புருஷார்த்தமாக சொல்லப்படுகிறது. உலகத்தில் என்ன விஷயத்தை அனுபவிக்கிறோம், இது ரொம்ப நுட்பமான ஒரு சாஸ்திரியமான விஷயம். அதை பார்த்துவிட்டு ஆண்டாள் இன்பத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாள் என்று நாம் அடுத்தது பார்க்கலாம். உலகத்தில் நாம் எதை அனுபவிக்கிறோம்? பணத்தை அல்ல, தர்மம் புண்ணியத்தை அல்ல, அதை கொண்டு அடையக்கூடிய பொருள்களைன்னு பார்த்தோமோ இல்லையோ. இப்போதடியேன் கேட்கிறேன், கையில் சக்கரை பொங்கல் இருக்கிறது, சக்கரை பொங்கலையேவா அனுபவிக்கிறோம்? அதை அனுபவிக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய இனிப்பு என்கிற ரசம் இருக்கு, அந்த ரசம் தானே சக்கரை பொங்கலையே எனக்கு பிடிச்சதா ஆக்கிறது. சக்கரை பொங்கல் இயற்கையாக எனக்கு பிடிச்சது கிடையாது, அதில் இனிப்பு இருக்கவே எனக்கு பிடிச்சிருக்கு. சில பேருக்கு பாகற்காயில் கசப்பு இருந்தாலும் அது பிடிச்சிருக்கு. அப்போ நமக்கு கடைசியில் அட் தி எண்ட் ஆஃப் த டேன்னு சொல்கிறா பாருங்க, கடைசியில் எனக்கு எதில் விருப்பம்னால் 5 விஷயங்கள் தான். சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா அனுபவங்களையும் இந்த 5க்குள் அடுக்கி விடலாம். சப்தம் என்றால் ஒலிகளை கேட்பது, ஒலிதான் சப்தம்.
ஸ்பரிசம் என்றால் வெப்பம், குளிர்ச்சி, மென்மை, கடுமை முதலான தொடு உணர்ச்சியினால் அறியப்படக்கூடியவற்றுக்கு ஸ்பரிசம்னு பெயர். ரூபம் அழகான வடிவங்கள், வண்ணங்கள். ரசம் சுவைகள், 6 சுவையெல்லாம் சொல்லுகிறோமே அதெல்லாம் ரசம். கந்தம் நல்ல நறுமணம். இந்த 5 விஷயங்களைத்தான் நாம் அனுபவிக்க முடியும். அப்ப இன்பம், காமம் என்கிற 3வது புருஷார்த்தம் என்னவென்றால் சக்கர பொங்கல் அனுபவிப்பதல்ல, இனிப்பை அனுபவிப்பது, ரசத்தை அனுபவிப்பது, வடிவத்தை அனுபவிப்பது, ஒலியை அனுபவிப்பது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப இன்பம் என்பது ஐங்கருவி கண்ட இன்பம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். கண்டு, கேட்டு, உத்து, மோந்து, உண்டு, உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம். நம்முடைய 5 புலன்கள், சப்தத்தை கேட்கறதுக்கு தான் காது கொடுத்திருக்கார், ஒரு நல்ல மனத்தை முகர்வதற்கு தான் மூக்கு கொடுத்திருக்கார், ரசத்தை சுவைப்பதற்கு நாக்கு கொடுத்திருக்கார், தொடு உணர்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தோல் கொடுத்திருக்கிறார், வடிவத்தை பார்க்கதற்கு பகவான் கண்ணு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 5 விஷயங்களை நம்முடைய 5 புலன்களை கொண்டு அனுபவிக்கிறோமே, இதுதான் இன்பம் என்கிற 3வது புருஷார்த்தமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த இன்பத்தை நாம் எப்படி அடையலாம்? முதல்ல இன்பப்படலாமா? உலகத்தில் இன்பப்படலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றனவா? நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். சுவாமி வேதம், வேதாந்தம், கீதை, சாஸ்திரம்னு சொன்னாலே நீங்கள் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து புறப்படுவதற்கே வழி பார்க்கிறீர்கள். உலகத்தில் ஆனந்தமாக வாழ வேண்டாமா? எல்லாமே எப்போதும் மோட்சம் மோட்சம்னு சொன்னால் அப்ப இங்கு வாழ வேண்டாமா என்றால் மோட்சத்தை உறுதி செய்துவிட்டு ஆனந்தமா இந்த உலகத்தில் வாழலாம். இந்த உலகத்தில் வாழவே வேண்டாம், இங்கு எந்த ஒரு ஆனந்தமுமே கிடையாது என்று பெரியோர்கள் சொல்லவில்லை. இந்த உலகத்தில் ஆனந்தங்கள் உள்ளன. அதுல 2 விதம். ஒன்று உலகப் பொருட்களை அனுபவித்து வரக்கூடிய ஆனந்தம், அது ரொம்ப தாழ்ந்தது, அது நிலைத்து நிற்காது, அதிகமான ஆனந்தத்தையும் கொடுக்காது, குறைந்த காலத்துக்கு குறைந்த இன்பத்தை மட்டும்தான் உலகப் பொருட்கள் வழங்க முடியும். அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. ஏன் மோட்சம் அடைய வேண்டும்னு சொல்லுகிறார்கள்? வைகுந்தத்துக்கு போய்விட்டால் எல்லையற்ற ஆனந்தத்தை நிரந்தரமாக அனுபவிக்கலாம் இல்லையோ? மோட்சம் மோட்சம் வீடுன்னு சொல்லுவது ஏன் எல்லாரும் ஆசைப்படுகிறோம்? எல்லாரும் ஆசைப்படாட்டாலும் யாராவது சிலர் ஆசைப்படுகிறோம் இல்லையோ? ஏன் படுகிறோம்? இங்கு இருந்தால் நிரந்தரமான எல்லையற்ற சுகம் கிடைக்காது, அதுக்கு வைகுந்தத்துக்கு போக வேண்டும், முக்தி அடைய வேண்டும் ஆசைப்படுகிறோம் இல்லையோ? சரி, அப்ப இந்த உலகத்தில் நல்ல இன்பமே இல்லையா என்று கேட்டால் ஆண்டாள் இருக்கிறதுன்னு திருப்பாவையிலே காட்டுகிறார். இன்பம் என்பது இந்த உலக இன்பம் தாழ்ந்தது, வைகுந்த இன்பம் உயர்ந்தது. 2 விதம்தான் ஆண்டாள் சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் இருந்து கொண்டு உலக விஷயங்களை நாம் அனுபவித்து இன்பப்பட்டால் அது ரொம்ப தாழ்ந்தது. ஆனால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இன்பம் அனுபவிக்கலாம்னு தெரிவிக்கிறார். என்ன இன்பம் என்றால் பரமாத்மாவை, கண்ணனை இந்த உலகத்தில் இருந்து கொண்டே தாராளமாக அனுபவிக்கலாம் இல்லையோ? 5 விஷயங்களை பார்த்தோம். சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். அதாவது ஒலி, மனம், சுவை, தட்பவெட்பம், வடிவம் என்று 5 விஷயங்கள் அனுபவிக்கிறோம் இல்லையோ? ஆண்டாளுடைய பாசுரத்தை பார்த்தோம் என்றால் இந்த 5மே கண்ணனிடத்திலே இருக்கின்றன. அந்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். யாருமே காதை மூடிக்கொள்ளுங்கள், கண்ணால எதையுமே பார்க்கக்கூடாது, வாயால எதையுமே சுவைக்க கூடாதுன்னு ஆண்டாள் சொல்லவே இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் பாருங்க. முதல்ல சப்தம், ஒலின்னு பார்க்கிறோமோ இல்லையோ? ஆண்டாள் ஒரு ஒலியை ரொம்ப கொண்டாடி இருக்கிறார். 6வது பாசுரத்தில் மெல்லரையன் கோவிலின் வெள்ள வெளிசங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரரவம் என்று ஆண்டாள் பாடுகிறார். விடியற் காலையிலே ஆய்ப்பாடில் இருக்கிற பெரிய ரிஷிகள், யோகிகள் எல்லாம் உணர்வார்களோ இல்லையோ? அவர்கள் விழித்து கொண்டவுடனே மெதுவா எழுந்து அமர்ந்து கொள்ளுவார்களாம். மெல்ல எழுந்து. ஏன் சாமி, அவளுக்கு மூட்டு வலி இருக்கா, முழங்கால் வலி இருக்கா, எதனால மெல்ல எழுந்திருக்க வேண்டும்? அவர்களுக்கு ஏதாவது உடல்ல கஷ்டங்கள் இருக்கானால் அது காரணம் அல்ல. உள்ளத்து கொண்டு பகவான் பார்க்கடலில் சயனிக்கிறாரே, அந்த பகவானை தங்கள் உள்ளத்தில் கொண்டிருக்கிறார்களாம். அப்ப சடக்கென எழுந்தோம் என்றால் உள்ள இருக்கிற பெருமாளுக்கு அப்படி புரண்டு போயிடுவாரோ இல்லையோ? அதனால அவரை மெதுவாக அப்படி பிடிச்சிட்டு ரொம்ப நிதானமாக எழுந்திருப்பார்களாம். இதே விஷயத்தை தான் பிரஹ்லாதனை பற்றி சொல்லுவார்கள். இரண்யகசிபு பிரஹ்லாதனை மலையிலிருந்து கீழே உருட்டி விட்டார். உருட்டி விடும்போது பிரஹ்லாதன் செய்த காரியம் என்ன தெரியுமா? இப்படி கெட்டியா தன்னுடைய மார்பை பிடிச்சுட்டே கீழே உருண்டு விழுந்தாராம். ஏன் சுவாமி, பொதுவாக இந்த மாதிரி அடிப்படக்கூடாதுன்னா தலையை தானே பிடிச்சிக்க சொல்லுவானால், ஐயோ இல்லை, பகவான் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளதான் குடிகொண்டு இருக்கிறார், அவருக்கு நான் இப்படி உருண்டு உருண்டு போறதுனால அவருக்கு உடல் எதுக்கும் ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, அதனால கெட்டியா நெஞ்சை பிடித்து கொண்டு பிரகலாதன் கீழே உருண்டு வந்தாராம். அதை போல இந்த யோகிகளும் மெல்ல எழுந்து
அரியன்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்துன்னு தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அவர்களெல்லாம் எழுந்தவுடனே ஹரி என்று பகவான் நாராயணனுக்கு ஒரு திருநாமம் உண்டே, அந்த ஹரி என்கிற நாமத்தை 7 முறை ஒருவன் எழுந்த உடனடியாக உச்சரிக்க வேண்டும்னு சொல்லுகிறார்கள். நாம் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே பகவானை நினைத்து கொண்டு ஹரிஹி 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 என்று 7 முறை பகவானுடைய இந்த நாமத்தை சொல்ல வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதை அந்த ஆய்ப்பாடில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், யோகிகள் எல்லாம் கடைப்பிடிக்கிறார்களாம். அந்த ஹரி என்ற பேரறவம், அவர்கள் ஹரி என்று சொல்லக்கூடிய பேரறவம், பெரிய சத்தம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து, அப்ப சப்தத்தை கேட்டு தாராளமாக ஆனந்தப்படலாம். ஆனால் அது உலகத்தில் என்னமோ திரைப்பட இசை, வேற ஏதோ ஒரு பாடல்களை கேட்டு அல்ல, பகவானை பற்றின இசை, பகவானுடைய பக்தர்கள் அவன் நாமங்களை பாடக்கூடிய இசை இருக்கே, அந்த இசையை தாராளமாக அனுபவிக்கலாம்னு சொல்லுகிறாள். அடுத்தது ஸ்பரிசம். தொட்டு பார்க்கணும்னா எதை தொட்டு பார்க்கலாம்னா, பகவானை தொட முடியாதே, அவரை போய் நான் நேர பகவானுடைய விக்கிரகத்தை தொட்டு பார்க்க முடியுமான்னா அவரை தொடவே வேண்டாம். ஆண்டாள் அதற்கு ஒரு மாற்று சொல்லுகிறாள். பக்தர்களை தொட்டால் போரும்னு சொல்றாள். எல்லே இளங்கிளியேன்னு 15வது பாசுரம். அதுல கடைசியில சொல்லுகிறாள், எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று ஆண்டாளுடைய பாசுரம். உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண் கேட்கிறாள், மற்ற வரவேண்டியவர்கள் எல்லாரும் வந்து விட்டார்களா? நான் இதோ வந்து விடுகிறேன், மற்றவர்கள் எல்லாம் வந்து விட்டார்களான்னு உள்ள இருக்கிறவ கேட்கிறா. அதுக்கு ஆண்டாள் சொல்லும் பதில், இப்படி படுத்து கொண்டு உள்ளிருந்து வந்து விட்டார்களான்னு கேட்காதே, நீ வெளியே வந்து ஒரு பெண்ணாக தொட்டு இவள் வந்து விட்டாள், இவள் வந்து விட்டாள், இவள் வந்து விட்டாள்னு பார்க்கணும். ஏன் அப்படி பார்ப்பதனால என்னன்னால், அந்த ஒரு பக்தை, அந்த பக்தையும் நாம் ஒரு தொடக்கூடிய, அவர்கள் காலில் விழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமோ இல்லையோ. அப்போ உண்மையா ஒரு பொருளை தொட்டு எனக்கு அனுபவிக்கணும்னு ஆசை ஏற்பட்டால் பக்தர்களுடைய திருவடிகளை விளக்கி அந்த திருவடிகளுடைய ஸ்பரிசத்தால் நமக்கு புனிதத்தன்மை ஏற்பட போகிறது. அப்ப ஸ்பரிசத்தையும் அனுபவிக்கலாம். பக்தர்கள் திருவடிகளை தொட்டு ஸ்பரிசத்தை அனுபவிக்க வேண்டும். சப்தம், ஸ்பரிசம், ரூபம். பார்த்து எதை சுவாமி பார்த்து அனுபவிப்பது? கண்ணு ஏதான நன்னா பார்க்கணும்னு ஆசைப்படுகிறது என்னால் அதற்கும் ஆண்டாள் வழி சொல்லுகிறாள். பகவானுடைய திருமேனிக்கு மேலே என்ன அழகு உள்ளது! இந்த உலகத்தில் எவ்வளவு தேடி பார்த்தாலும் அவ்வளவு அழகான ஒரு பொருளை நம்மளால காண முடியாது. என்ன ஒரு விசித்திரமான தன்மையினால், பகவான் இப்போ பார்சாதி பெருமாள்னு எடுத்துங்கோ, இல்லது ஸ்ரீரங்கம் நம்பெருமாள்னு எடுத்துங்கோ, அவர் அலங்காரம் செய்து கொள்ளுகிறாரோ இல்லையோ, எப்படி இருக்கும்னு பாருங்கோ. இங்க கழுத்திலிருந்து அவருடைய திருவடி வரை இப்படி சரம் சரமா ஹாரங்கள், ஆபரணங்கள் எல்லாம் சாத்தி கொள்ளுகிறாரோ இல்லையோ. இதை போல் ஒரே ஒரு நாள் நாம் அலங்காரம் பண்ணிண்டா எப்படி இருக்கும்? நாம் நின்று கொண்டு நம்முடைய தோளிலிருந்து ஒரு சாரம், அது ஒரு முத்து மாலையோ இல்லை காசு மாலையோ, காசு மாலை இது வரைக்கும் வந்தால் நன்னா இருக்கும், கால் வரைக்கும் காசு மாலையை நாம் போட்டுட்டு வாசல்ல போனால் இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அது நன்னாவே இல்லையேன்னு சொல்லுவா. அப்ப அவர் செய்து கொள்ளக்கூடிய அலங்காரம் அவருக்கு அழகாக இருக்கிறது, நாம் அதையே செய்ய பார்த்தால் அழகாக இருப்பதில்லை. அப்படிப்பட்ட அழகு பகவானுக்கு, அதை அனுபவிக்கிறார். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ. கண்ணனுடைய கண் பார்வை கட்டாட்சம் அது எனக்கு கிடைக்க வேண்டும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். ஆனா பிரார்த்திக்கும் போது செங்கண் சிறுதே விழியாவோன்னு கேட்கிறார். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும்? சிறுதுன்னா மெதுவாக திறக்கணுமா? ஒரு புஷ்பம் எப்படி மலருமோ, தாமரை புஷ்பம் கிங்கிணி வாய் செய்த, ஒரு மணியினுடைய வாய் எப்படி சின்னதாக இருக்குமோ அதை போல முதல்ல கொஞ்சமாக திறக்கணுமா, அப்புறம் மூடின்றணுமா. ஆண்டாளுக்கு என்ன ஆசைனால், கண்ணனுடைய கண் பார்வை தன் பேரில் பட்டு ஆனந்தம் அடைய வேண்டும் என்பது ஒரு புறம் ஆசை. அது மட்டுமல்ல, கண்ணன் விழிக்கும் போது, ஒரு சின்ன குழந்தையை கூட தூங்கி விழிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. அதுக்கு நம்ம எழுப்பினோம்னா கண்ணை திறந்து பார்க்கும், அப்புறம் அப்படியே தூக்கம் சொக்கும், திரும்ப கண்ணை முடிக்கும், அப்புறம் திரும்ப திறந்து பார்க்கும். அந்த கண்ணு மூடுறது திறக்கிறத சேவிக்கணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. அதற்காக கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ என்று ஆசைப்படுகிறாள். அப்ப கண்ணால் தான் அழகா பார்க்கணுமா? பகவானுடைய திருமேனியைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். இதான நல்லா முகர்ந்து பார்க்கணுமா? நாற்றத்துழாய் முடி நாராயணன் என்று ஆண்டாள் பாடுகிறாள். பகவானுடைய துளசி மாலையினுடைய பரிமளம் உள்ளதே, அந்த பரிமளத்தை எவ்வளவு நாள் முகர்ந்து கொண்டே இருக்கலாம், அதற்கு எந்த குறையுமே கிடையாது. அப்ப சப்தம், ஸ்பரிசம், ரூபம், கந்தம், ரசம், இதான ரசமா சாப்பிட வேண்டாம் சுவாமி, நாக்கை தான் கட்டுப்படுத்தவே முடியல, கண்ணை கூட கட்டுப்படுத்திடுறேன், காதை கூட கட்டுப்படுத்தி விடுகிறேன், நாக்கை கட்டுப்படுத்தவே முடியவில்லை என்னால். அதுக்கு தான் பகவான் இவ்வளவு உற்சவங்கள், இத்தனை பிரசாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். புளியோதரை வேணும்னா புளியோதரை, சக்கரை பொங்கல் வேணும்னா சக்கரை பொங்கல், அக்கார் அடிச்சல்னா அக்கார் அடிச்சல், தத்தியோதனம்னா தத்தியோதனம், எத்தனை பிரசாதங்களை கோவிலுக்கு போனால் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் பக்தர்களுக்கு. அப்ப நல்லா ரசம் வேண்டுமா? பகவானுடைய பிரசாதமான ரசத்தை உண்ண வேண்டும்.
அவனுக்கு சமர்ப்பிக்கப்படாமல் உலகத்தில் எப்பேற்பட்ட சுவை இருந்தாலும் அது நமக்கு பாபத்தை தான் கொடுக்குமா. யஜ்ஞசிஷ்டாசன சந்தகா முச்சந்தே சர்வகில்பிஷைஹி தே துவகம் புஞ்சதே பாபா ஏ பச்சந்தியாத்ம காரணாத் என்று கண்ணன் கீதையில சொல்றார். நாம் சமைத்த உணவை பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டு நைவேத்தியம் செய்துவிட்டு நாம் அதை உண்டோம் என்றால் பண்ண பாபமெல்லாம் விலகுமா. அப்படி இல்லாமல் நான் சமைத்தேன், நானே உண்டேன், நான் ஏன் பகவானுக்கு கொடுக்கணும்னால் அப்ப நான் பாபத்தையே எடுத்தெடுத்து உண்ணுகிறேன்னு பொருளே தவிர உணவை உண்ணவில்லைன்னு கண்ணன் கூறுகிறார். அப்ப பகவானுக்கு கொடுத்து சமர்ப்பித்து விட்டு அவன் பிரசாதமாக எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். அப்ப சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் ஐந்தையும் அனுபவிக்காதே என்று ஆண்டாள் சொல்லவில்லை. ஐந்தையும் பகவானிடத்திலே அனுபவித்து விடு. இதை யார் ஆண்டாளுக்கு காட்டி கொடுத்தார்கள்னால் இது சுவாமி ராமானுஷருடைய சித்தாந்தம்னு தெரிவிப்பார்கள். ராமானுஷ நூற்றந்தாதின்னு ஒரு அழகான பிரபந்தம், தமிழ் பிரபந்தம். அதில் ராமானுஷருடைய பெருமையை சொல்லும்போது ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார்கள். சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்றிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென்னுரைத்தான் வாமனன் சீலன் ராமானுஷன் இந்த மண்மிசையே என்று ராமானுஷரை கொண்டாடி பாடுகிறார்கள். ராமானுஷர் இந்த 4 புருஷார்த்தங்களை பற்றி என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாராம், சேம நல் வீடும். வீடு மோட்சங்கிறது ரொம்ப உயர்ந்த புருஷார்த்தம். நல் வீடு ஏன்னா நிரந்தரமானது, துக்கமே அதுக்கப்புறம் இந்த ஆத்மா படவே வேண்டாம். சேம நல் வீடு. அடுத்து பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும். 4வது காமம், உலக இன்பத்தை அனுபவிப்பது. சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தத்தை அனுபவித்து வரக்கூடிய ஆனந்தம் இருக்கே அதுதான் காமம். இந்த 4 புருஷார்த்தங்களுக்குள்ள சிறந்தது எதுன்னு கேட்டால் கண்ணனுக்கே ஆமது காமம். வீடு மோட்சம் தான் உயர்ந்த புருஷார்த்தம்னு ராமானுஷர் சொல்ல மாட்டாராம். அப்ப என்ன சொல்லுவார்னால் காமம் தான் சிறந்த புருஷார்த்தம் என்று சொல்லுவார். எப்படிப்பட்டவர்? வாமனன் சீலனி ராமானுஷன். வாமனாவதாரத்து எம்பெருமானை போல ராமானுஷர் இருக்கிறார்னு தெரிவிக்கிறார். ஏன்னா வாமனாவதாரமும் பிரம்மச்சாரியான அவதாரம், இவரும் சந்நியாசியாக இருக்கிறார். அப்ப சந்நியாசியும் பிரம்மச்சாரியும் எப்படி ஒரு காமத்தை ஆசைப்பட முடியும்? ஆனால் ராமானுஷர் சந்நியாசியாக இருந்து கொண்டு காமம் தான் சிறந்தது, அந்த காமத்துக்காகத்தான் மற்ற 3ம்னு தெரிவிப்பாராம். என்ன பொருள் சுவாமி, என்ன சொல்ல வருகிறார் என்றால் கண்ணனுக்கே ஆமது காமம். அவர் காமம் என்று சொன்னது புலன்களை கொண்டு உலகப் பொருட்களை அனுபவிப்பதை அல்ல, பகவானுடைய திருமேனியினுடைய நறுமணம், அவருடைய திருத்துழாயின் நறுமணம், அவருடைய பிரசாதத்தினுடைய சுவை, அவருடைய நாமங்களினுடைய ஒலியின் இனிமை, இதையே அனுபவித்தோம் என்றால் கண்ணனிடத்திலேயே இன்பத்தை அனுபவிக்கிறோம் ஆயிடுமோ இல்லையோ. 3வது புருஷார்த்தம் காமம் இன்பம்னு சொல்லப்படுகிறது. அதை உலகப் பொருளைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்கிற தேவை கிடையாது. பகவானை அனுபவித்தே நமக்கு அந்த இன்பம் அடைந்தோம் என்றால் அதுவும் காமம் தானே. அப்ப கண்ணனிடத்தில் நாம் காமத்தை, உலக சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தத்தை அனுபவித்தோம்னால் அது சிறந்ததுன்னு தெரிவிப்பாரா ராமானுஷர். அப்ப மற்ற புருஷார்த்தங்கள் எல்லாம் கண்ணனுக்கே ஆமது காலம் அறம் பொருள் வீடு இதற்கு. பணங்காசு சம்பாதிப்பதும் கண்ணனுக்கு 4 புஷ்பத்தை சமர்ப்பிப்பதற்குத்தான், தர்மம் செய்வதும் கண்ணனுக்கு தொண்டு செய்வதற்குத்தான், மோட்சத்துக்கு போவதும் பகவானை அனுபவிப்பதற்குத்தான். இங்கு இருந்து நாம திருநாராயணபுரத்துக்கு போறோம், இல்லை திருமலைக்கு போய் வெங்கடேச பெருமானை சேவிக்கிறோம். சேவிச்சா எத்தனை நாள் சேவிக்க விடுவா? 5 வினாடி 3 வினாடி. எனக்கு நிரந்தரமா நான் மட்டுமே இடைவிடாமல் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவித்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது. ஆனால் அதுக்கு வைகுந்தத்தில் வழி உண்டு. அப்போ ஏன் வைகுந்தத்தை ஆசைப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு அனுபவம் அங்கு இருப்பது என்பதால் அல்ல. நம்ம ஆண்டாளுடைய சித்தாந்தம் என்னவென்றால் இந்த உலகத்திலேயே பகவானை அனுபவித்து கொண்டு ஆனந்தமாக இருக்கலாம். நம்மாழ்வார்னு ஒரு பெரியவர் காட்டினார். உன்னின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீயவர்க்கு வைகுந்தம் என்னருளும் வான்னு தெரிவிக்கிறார். பகவானை வைகுந்தத்தில் அடைவதை விட இந்த உலகத்திலேயே அவனையே பாடிக்கொண்டு அவனையே நினைத்து கொண்டு அவன் பிரசாதத்தையே உண்டு கொண்டு இருப்பதே ரொம்ப ஆனந்தமான ஒரு செயல். அப்ப ஏன் வைகுந்தத்துக்கு போகணும்னால் இங்கு அது நிரந்தரமாக கிடைக்காது. என்ன அனுபவம்? நீங்க ஒரு கோவிலுக்கு போனாலும் இரவு 8 மணிக்கு 8:30 மணிக்கு கோவில் கதவு மூடித்தானே ஆகணும். அப்ப நம்மை வெளியே அனுப்பித்தான் விட போகிறார்கள். திரும்ப அடுத்த நாள் தான் போய் பகவானை சேவிக்க முடியும். எனக்கு 24 மணி நேரமும் 365 நாளும் சேவிக்கணும்னால் அதுக்கு இந்த உலகத்தில் வழி கிடையாது. அதற்காக முக்தி அடைய வேண்டும்னு சொல்லுகிறார்களே தவிர இங்கேயே பகவானை அனுபவிக்கலாம். காமம் என்பதே தவறு கிடையாது, இன்பத்தை அனுபவிப்பது என்பது தவறு கிடையாது. உலகப் பொருள்களை கொண்டு இன்பத்தை அனுபவிப்பது தவறு, பகவானை கொண்டு இன்பத்தை அனுபவிப்பதில் தவறில்லை என்பது ஆண்டாளுடைய சித்தாந்தம். இது எங்கு காட்டுகிறாள்?
ஒரு இடத்துல பார்த்தோம், இந்த இடத்துல ஆண்டாள் எப்படி எல்லா புருஷார்த்தங்களும் பகவானிடத்திலே உள்ளனன்னு சொல்லுகிறாள். சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் எல்லாம். அதற்கு மேல ஒரு பாசுரம் ரொம்ப முக்கியமானது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் கடைசியில பாடுகிறாள். இதில் என்ன சொல்றா? நான் நிறைய ஆபரணங்கள் போட்டுக்க போறேன், அழகான பட்டு வஸ்திரம் எல்லாம் உடுத்தி கொள்ள போகிறேன், எல்லா அலங்காரமும் செய்து அனுபவிக்க போகிறேன் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். எப்படி பிரபந்தத்தை தொடங்கும் போது நெய் உண்ணோம் பால் உண்ணோம், எனக்கு நெய் வேண்டாம் பால் வேண்டாம், இந்த எந்த போகப் பொருளே எனக்கு ஆசையே கிடையாது, இன்பப் பொருள்களே எனக்கு வேண்டாம், மலரிட்டு நாம் முடியோம், நான் புஷ்பத்தை கூட சூட்டிக்கொள்ள மாட்டேன்னு ஆண்டாளுடைய பாசுரம். ஆனால் பிரபந்தம் முடிவதற்குள்ள எனக்கு வேணும் வளையல், சூடகம்னா வளையல்னு அர்த்தம், வளையல் போட்டுக்கணும், தோள்வளை தோளில் ஆபரணம் அணிந்து கொள்ள வேண்டும், இங்கே எத்தனை நன்னா அழகான தோடு போட்டுக்கணும், மேலே புஷ்பம் வைத்து கொள்ள வேண்டும், காலில் பாடகம்னு ஒரு ஆபரணம் அணிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் வேண்டும்னு கேட்கிறாள். என்ன அர்த்தம்? ஒரு பக்கமான தொடங்கும் போது எனக்கு எந்த உலகப் பொருளும் இன்பம் வேண்டாம்னு சொல்லுகிறாள். பிரபந்தம் முடியும் போது எல்லாமே வேணும்னு சொல்றாளே, என்ன அர்த்தம்னால் அதுதான் திருப்பாவினுடைய அழகு. ஒரு வார்த்தையில ஆண்டாள் பதில் வைத்திருக்கிறாள். எவ்வளவு அழகான பேச்சு சாமர்த்தியம் இருக்கணும். பாசுரத்தை பாருங்க. மலரிட்டு நாம் முடியோம் என்று பாசுரம் உள்ளது. மலரிட்டு முடியோம் ஒன்று சொன்னா போருமோ இல்லையோ, நான் புஷ்பத்தை வைத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா போரும். ஆனா ஆண்டாள் என்ன சொல்றா? மலரிட்டு நாம் முடியோம், நாம் புஷ்பத்தை சூடிக்கொள்ள மாட்டேன்னு தெரிவிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் வருது? கண்ணனாக வரும்போது ஒரு 2 முழம் மல்லிகை புஷ்பத்தை வாங்கிட்டு வந்து ஆண்டாளே உன் தலையில வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் திரும்பறீரான்னு கேட்டா, இல்லை நான் விரதத்தில் இருக்கேன், நான் புஷ்பம் சூடிக்க கொள்ள மாட்டேன் என்று யாராலும் தடுக்க போகிறார்களா? கண்ணனை விட்டு வெறும புஷ்பத்தை சூடிக்கொள்வதால் வரும் ஆனந்தம் எனக்கு வேண்டாம். ஆனால் கண்ணனோடு சேர்ந்திருக்கும் போது நன்ன ஆடை உடுப்போம், பால் சோறு சாப்பிடுவோம், நன்ன ஆபரணங்களை அணிந்து கொள்வோம், புஷ்பத்தை கண்ணன் சூட்டி விட்டால் அதையும் சூடிக்கொள்வோம், எந்த குறையுமே கிடையாது. எடுத்த ஒரு அழகான விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்னென்ன ஆபரணங்களை சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமேன்னு 5 ஆபரணங்களை சொன்னாள். எதுக்கு சுவாமி? ஒரு சம்பந்தமே இல்லாமல் இருக்கே. ஒன்று தலையிலேருந்து கால் வர சொல்லியிருக்கணும், இல்லை காலிலேருந்து தலை வர சொல்லியிருக்கணும். என்னமோ வளையல், தோள்வளை, தோடு, செவிப்பூ, பாடகம்னு காலுக்கு சொல்கிறாளே, என்ன கிரமம்னால் கண்ணன் முதல்ல வந்தவுடனே ஆண்டாளுடைய கையைத்தான் பிடிப்பானோ. அதனால கை பிடிக்கிற இடத்துல வளையல் இருக்கணுமோ இல்லையோ. அப்போ ஆண்டாளுக்கு வளையல் அணிந்து கொள்ள வேண்டும்னு ஆசையே கிடையாது. ஆனால் பகவான் தன்னை அணைக்க வரும்போது, தன்னை கைப்பிடிக்க வரும்போது, அப்போ வளையல் இருந்தால் பகவானுக்கு ஆனந்தமாக இருக்குமோ இல்லையோ. அப்போ முதல்ல கையை பிடிப்பார், அப்புறம் ஆண்டாளை அணைத்து கொள்வாராம் பகவான். அப்போ அணைச்சிக்கும் போது இந்த இடத்துல தானே கண்ணில் படும். அப்போ தோளிலே எனக்கு ஆபரணம் வேண்டும். அடுத்து காதை பார்ப்பாரோ இல்லையோ, முகம் இங்கே அணைத்து கொள்ளும் போது காது தான் தெரிய போகிறது. அப்போ காதில் தோடு இருக்கணும், மேலே புஷ்பம் இருந்தால் நல்லா நறுமணம் வரும். இப்போ முதல்ல கையை பிடிப்பார், அப்புறம் தோளோடு தோள் ஆலிங்கனம் பண்ணிக்கொள்வார் பகவான். அப்புறம் என்ன பண்ணுவார்னால் ஆண்டாளோட காலில் கண்ணன் விழுந்துருவாராம். ஆனால் தான் கடைசியில் பாடகம்னு ஆண்டாள் காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரணத்தை சொல்லுகிறாள். அப்போ கண்ணன் என் கையை பிடிப்பான் என்றால் எனக்கு அங்கு வளையல் வேண்டும், கண்ணன் என்னை அணைப்பான் என்றால் அங்கு எனக்கு தோள்வளை வேண்டும், கண்ணன் என் காலை பிடிப்பான் என்றால் அங்கு பாடகம் வேண்டும். கண்ணன் வராவிட்டால் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், மலரிட்டு நாம் முடியும். அப்ப நானாக ஒரு உலகப் பொருளை கொண்டு இன்பம் படுவது என்பது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட இன்பம் மிக தாழ்ந்த இன்பம். அப்போ உயர்ந்த இன்பம் என்ன? காமம் என்பதே வேண்டாமானால் கண்ணனுக்கே ஆமது காமம். கண்ணனோடு சேர்ந்து நாம என்னென்ன அனுபவித்தாலும் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா, மாதவம் மாதவம் ச அந்தரேன அங்கனா என்று எல்லாம் ராசக்கிரீடை செய்தார்களோ இல்லையோ, அது என்ன தவறுன்னு சொல்ல முடியுமா? பரமாத்மாவான கண்ணனோடு அத்தனை கோபிகைகள் சேர்ந்து நாட்டியமாடி பாட்டு பாடி ஆனந்தப்பட்டார்கள் என்றால் அது மிகச் சிறந்த அனுபவம். அப்ப இன்பம், உலக இன்பம் வேண்டாம் வேண்டாம்னு ஆன்மீகத்தில் சொல்லுகிறார்களே, அப்ப காமம்னு ஒரு புருஷார்த்தமே இருக்கக்கூடாதான்னு கேட்டால் உலகப் பொருட்களை நாம அனுபவித்து படக்கூடிய இன்பத்தை தவிர்க்க வேண்டும். உலகப் பொருட்களை கொண்டு கண்ணனும் நாமுமாக சேர்ந்து அனுபவித்தாலோ, அந்த உலகப் பொருள்களை கொண்டு நாம் கண்ணனுக்கு கைங்கரியம் செய்தாலோ அதில் வரக்கூடிய ஆனந்தத்தை கண்டிப்பாக ஏற்கலாம்
இதுதான் இந்த சின்ன பெண் இன்பம் காமம் என்கிற மூன்றாவது புருஷார்த்தத்தை காட்டிய விதம். அறம், பொருள், இன்பம், வீடு 4 புருஷார்த்தங்களையும் ஆண்டாள் சொன்னபடிக்கு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மேலே பார்க்க வேண்டிய அர்த்தங்களையும் தொடர்ந்து கேளுங்கள்.